நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடன் இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் யமுனா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பா இருக்குது இந்த நாள். கண்டிப்பா. ஸோ மகிழ்ச்சியோட இன்னைக்கு நாளை தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னா, ஒரு அரசருக்கு பறவைகள் மேல ஒரு தீராத காதல். ஸோ விதவிதமா என்னென்ன பறவைகள் பார்க்குறாரோ அதெல்லாம் வாங்கிட்டு வளர்க்குறது அவருடைய பொழுதுபோக்கா இருந்திருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பருந்து, அப்போ அந்த பருந்து எப்படி இருக்கும், நல்லா ஜெய்சாண்டிக்கா அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல ராஜ வகையை சேர்ந்த ஒரு பருந்து, நல்லா உயரமா வானத்துல வட்டமிட்டு பறக்கும் அப்படிலாம் சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. இவரும் அதை குட்டில இருந்து வாங்கிட்டு என்ன பண்ற ட்ரெயின் பண்றாரு. இதை நல்லா பறக்க வச்சு பார்க்கணும், உயரமா எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசை. இவர் அந்த நாள் வருது, ஒரு ட்ரெயினர் கூப்பிட்டு என்ன பண்றாரு, ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், பறக்க விட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. அது பறந்து போய் என்ன பண்ணுது, அந்த அரண்மனை இருக்கக்கூடிய ஒரு மரம், ஒரு பெரிய மரத்துடைய கிளையில போய் என்ன பண்ணுது, உட்காந்துக்கிட்டு அதை தாண்டி என்ன பண்ண மாட்டேங்குது, பறக்க மாட்டேங்குது. இவங்களும் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க, அங்கங்கன்னு சுத்தி அதை திரும்ப அந்த கிளையில என்ன பண்ணிடுது, உட்காந்துக்குது. இவர் என்ன பண்ணா, ட்ரெயினர் சரியில்லை, ட்ரெயினர் என்ன பண்ணுவோம் மாத்திரும் சொல்லி இன்னொரு ட்ரெயினர் என்ன பண்ண வர சொல்லி அவர் ஒரு வாரம் ட்ரெயின் அப்படிதான் பறந்துருக்கும். திரும்பவும் அங்க போய் என்ன பண்ணுது, உட்காந்து இதே மாதிரி ஒரு 3 4 5 6 ட்ரெயினர் எல்லாரையும் மாத்தி அது அந்த வேலையை என்ன பண்ணல, விடவே இல்லை. கடைசி அரசருக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டு யார் இதை பறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், நிறைய காசு பொற்காசுகளை என்ன பண்றேன் தாரேன். அப்போ ஒருத்தர் இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன், நான் என்ன பண்றேன், பறக்க வைக்கிறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் இவர் பார்த்துருக்காரு, என்ன பண்ணுது ட்ரெயினர் என்னதான் பண்றான்னு பார்த்தா நல்ல உயரமா அது பறக்குது. எப்படியா ஒரே நாள்ல ஒரே நைட்ல இது எப்படி பறக்க வச்ச என்ன அப்படின்னா, இல்ல நைட்டோட நைட்டா மரத்தை என்ன பண்ணிட்டேன், அந்த மரம் இருக்க போய் தானே அது என்ன பண்ணுச்சு, போய் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. இல்லன்னா வேற எங்கேயோ தேடி போகணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ உயரமா என்ன பண்ணும். இது என்ன அப்படின்னா, நாமளும் சில நேரங்களில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த மரத்தை வெட்டாத வரைக்கும் அதே இடத்துல தான் என்ன பண்ணுவோம், இருந்துகிட்டே இருப்போம். சோ அப்போ எப்போ அந்த மரம் வெட்டப்படுகிறதோ அப்போதான் நமக்கான உயரத்தை நம்மால் அடைய முடியும். சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளு தரிசனம் பார்க்கலாம். ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், கட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தே, கரையாத கல்மனமும்
கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன். கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். இனி இறைவார்த்தை விதையாகி இறைவாழ்வு பயிராகி குறையில்லா நிறைவாழ்வு விரைவாக தினம் பெறவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மேகம் மழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் பறவைகள் பகிர்வது போல் மரங்கள் கனி தருவது போல் மேகம் மழை பொழிவது போல் நிலவு ஒளி தருவது போல் இனி இரக்கத்தால் இறைமகனாய் நீதியால் பண்பாளராய் உண்மையாய் வாழ்ந்திடவே உணர்ந்து உயிர் வாழ்ந்திடவே கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாளை சூப்பரா நம்ம தொடங்கிட்டோம். கழுதுகை கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் பண்ணி பேசணும். அதே போலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிறோன்றதே நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கதை. இன்னைக்கு வந்து டாபிக் என்ன? ஸோ இன்றைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெரிய கேப் விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, இந்த பொருளாதாரம் ரீதியிலான விஷயங்கள் நம்ம பேசி. ஸோ அப்போ எனக்கு வந்து பணத்தை நிர்வகிப்பது, பணத்தை சேமிப்பது எப்படி, அதாவது என்ன மாதிரினா, நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெகுலர் ரொட்டீனும் கரெக்டாக போயிட்டே இருக்கணும், அதே வேளையில் நம்ம பணத்தையும் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது. அப்போ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ட்ராக் யுவர் டெய்லி எக்ஸ்பென்சஸ். ஒவ்வொரு நாளும் என்னென்ன நாம் செலவு பண்ணுறோம். நம்முடைய அப்பாக்கள் காலத்துலேயோ இல்லை தாத்தா பாட்டிகள் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா நோட்டாக வச்சுருப்பாங்க. அது இடைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க, பத்திரமாவே வச்சுட்டு. என்னன்னு கேட்டால் அதில் இத்தனை வருஷம் கணக்கு இருக்குது அப்படிவாங்க. எடுத்து எனக்காவது அதை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு எவ்வளோ கொடுத்தோம், எவ்வளோ வாங்கணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் டே டு டே என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு தெரியும். இன்னைக்கு நம்ம கிட்ட எத்தனை பேர்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்குது? நிச்சயமாக கிடையாது. எதையாவது ஒரு விஷயத்த ரெனிவல் பண்ணணும்னா கூட இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, இன்னைக்கு நிறைய யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுனால அதனுடைய டிரான்சாக்ஷனை தான் போய் தேடிட்டு இருக்கிறோம். லாஸ்ட்டாக என்னைக்கு பேமெண்ட் பண்ணணும், என்னைக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது, அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேடிட்டு இருக்கிறோம். ஸோ என்ன செஞ்சோங்கிறது நமக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு பணத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன், ஒவ்வொரு நாளைக்கான செலவு என்ன. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ரெகுலராக எழுதி வச்சுட்டு வந்தோம்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியுது. சூப்பரான ஒரு தகவல். இதை கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே,
அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயத்த மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அன்புள்ள மாத தொலைக்காட்சி பக்தர்களே, இன்றைய நாளில் திரு அவை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் எரேமியா எழுதிய நூலிலிருந்து அதிகாரம் 31 நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே அன்றாட இந்த திருப்பலிகளிலே வாசகங்களோடு வருகின்ற திருப்பாடல்கள் எப்பொழுதும் தாவீது அரசனிடம் வரும். ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக திரு அவையானது முதல் வாசகத்திற்கு பின்னதாக திருப்பாடலுக்கு பதிலாக எரேமியா எழுதிய இறைவாக்கினர் அவருடைய ஒரு அதிகாரத்திலிருந்து வசனங்களை கொடுத்திருக்கின்றார். இது திரு அவை மிக அழகாக நம்முடைய திருவழிபாட்டோடு இணைத்திருக்கின்ற ஒரு இணைப்பாக இதை பார்க்க முடியும். இந்த எரேமியா இறைவாக்கினர் தான் எழுதிய இந்த நூலில் 31வது இந்த பிரிவிலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவை பற்றி பேசுகின்றார். பொதுவாகவே மனிதர்கள் தான் எதோடு தொடர்பு கொண்டிருக்கின்றானோ அதனோடு உறவு வைத்துக் கொள்வது என்பது ஒரு இயல்பானதாகவும் இயற்கையானதாகவும் இருக்கும். அதற்கு பல படிநிலைகளை அவன் வைத்திருக்கின்றான். அதில் முதல் படிநிலையாக தான் பயன்படுத்துகின்ற பொருட்கள், தான் பயன்படுத்துகின்ற ஒரு பேனாவாக இருக்கலாம், காலணியாக இருக்கலாம், சட்டையாக இருக்கலாம், கை கடிகாரமாக இருக்கலாம். தனக்கு பிடித்த ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவது, பல நாட்கள் ஏன் வருடங்கள் கூட பயன்படுத்துவது, தன்னோடு அதிகமான தொடர்பில் அந்த பொருட்களை வைத்திருப்பது. இரண்டாவது நிலை, தான் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள், ஒருவேளை பூனைக்குட்டியாக இருக்கலாம், நாய்க்குட்டியாக இருக்கலாம், அல்லது வேறொரு செல்ல பிராணியாக இருக்கலாம். அதனோடு மனிதன் உறவு வைத்து கொள்வான். இந்த 5 அறிவு உள்ள இந்த உயிர்களும் அல்லது உயிரற்ற பொருட்களும் தங்களுடைய உறவை அந்த மனிதனுக்கு முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மனிதன் தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய உறவை அதனோடு எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான். மூன்றாவது படிநிலை, மனிதன் இன்னொரு மனிதனோடு உறவு வைத்துக் கொள்வது. இந்த உறவில்தான் 2 பக்கங்களிலிருந்தும் உறவு ஆனது பரிமாறப்படுகின்றது. எந்த ஒரு உணர்ச்சியும் எந்த ஒரு உணர்வும் 2 மனிதர்களையுமே சரிசமமாக அந்த உறவை வெளிப்படுத்துகின்றார்கள். 4வது படிநிலை உச்சகட்டம். இது மனிதன் கடவுளோடு வைத்திருக்கின்ற உறவு நிலை. இந்த உறவு நிலையில் மனிதன் கடவுள் பேசவில்லை என்றாலும் கடவுளுடைய இருத்தலையும் கடவுளுடைய உதவியையும் கடவுளுடைய துணையையும் எப்பொழுதும் அவன் உணர்ந்து கொண்டே இருக்கின்றான். இந்த உறவானது எப்பொழுது உணரப்படும் என்று சொன்னால், மனிதன் தான் முழுவதும் கடவுளுக்கு உரியவன் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது, அந்த பக்குவம் அந்த உறவில் வருகின்ற பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு இன்னும் சிறப்பாக அடைகின்றது. அப்படிப்பட்ட ஒரு உறவை தான் எரேமியா இறைவாக்கினர் இன்றைய வருகின்ற தன்னுடைய வசனங்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தலையிலிருந்து மீண்டு வெளியேறினார்கள். வெளியேறிய பிறகும் கூட கடவுளோடு உறவு வைத்திருந்தார்கள், கடவுளோடு இணைந்திருந்தார்கள். இருந்தாலும் கூட அந்த நிலையானது முழுமையாக பெற கிடையாது, ஒரு முழுமையான பக்குவமான நிலையே அடைய கிடையாது. அதனால தான் இங்கே மீண்டும் இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவர் கூறுகின்றார் என சொல்லி ஆண்டவருடைய ஒரு வாயாக இருந்து, ஆண்டவருடைய வாக்காக இருந்து மக்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றார். நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்கிறீர்கள், வாழ்கின்றீர்கள், உறவு வளர்க்கின்றீர்கள், தொடர்பில் இருக்கின்றீர்கள். ஆனால் இது முழுமையாக அடைவது கிடையாது. அங்கே மீண்டும் ஏதோ ஒரு இடத்திலே சில இடைவெளிகள் உண்டு என நினைவூட்டுகின்றார். இது நம்முடைய வாழ்விலும் கூட சில சமயங்கள் பொருந்தலாம். என்னதான் நாம் கிறிஸ்துவராக
தினந்தோறும் ஆலயம் செல்பவராக, வழிபாடுகளில் கலந்து கொள்பவராக, நற்கருணை, ஒப்புரவு மற்ற எல்லா திருவருட்சாதனங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கும் நமக்கும் உண்டான உறவு சில இடைவேளைகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த திருப்பாடல், இந்த எரேமியா சொல்லுகின்ற வசனங்கள் நமக்குரியதாக இருக்கும். அந்த இடைவெளிகளை குறைத்து மீண்டும் கடவுளோடு இணைய வேண்டும். முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான கையளிப்பு, முழுமையாக கடவுளோடு உறவு கொள்வது. எப்படி ஒரு பொருளோடு அல்லது ஒரு 5 அறிவு உள்ள ஒரு உயிரோடு இன்னொரு மனிதனோடு உறவு கொள்கின்றோமோ அதே போல கடவுளிடம் உறவு கொண்டால் அது முழுமையானதாக இருக்க வேண்டும். எப்பொழுது முழுமையாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அந்த உறவு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது. அழகான இந்த வசனங்களை கொடுக்கின்ற எரேமியா இறைவாக்கினரை போல நாமும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய உறவை கடவுளோடும் இணைத்துக் கொள்வோம், எப்பொழுதும் தொடர்பில் இருப்போம். இந்த சிந்தனையோடு இறைவனிடம் நாம் ஒரு ஜெபத்தை எழுப்புவோம். கண்களை நாம் மூடிக்கொள்வோம். அன்பு இறைவா, இன்றைய நாளிலே எரேமியா இறைவாக்கினர் எங்களுக்கு அறிவுறுத்துவதை போல உறவு என்றால் அது அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். உறவு என்றால் அது முழுமையாக இருக்க வேண்டும். உறவு என்றால் எப்பொழுதும் தொடர்பில் இருக்க வேண்டும். உமக்கும் எங்களுக்கும் உண்டான உறவு இப்படிப்பட்ட ஒரு பக்குவம் ஒரு நிலையிலும், முழுமையான ஒரு நிலையிலும், அர்த்தமுள்ள ஒரு வகையிலும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதற்கான ஞானத்தையும் தெளிவும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் பணத்தை எப்படி சேமிப்பது அப்படின்னு சொல்லி. அதில் அடுத்ததான் என்ன ஆலோசனை சொல்றாங்க? அடுத்ததான் என்ன ஆலோசனை சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும், நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அதற்காக ஒரு 24 மணி நேரம் காத்திருந்துட்டு அதுக்கப்புறமா அது வேணுமா வேணாமான்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா ஒரு நல்ல டிப்ஸ் தான். ஏன்னா நம்ம எடுத்த உடனே இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கிடும். பெரும்பாலும் இது யார்கிட்ட இருக்குன்னா வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அது வேணும். அது எதுக்காக, நமக்கு டெய்லி யூஸ் ஆகுமா, இல்லை இது நமக்கு தேவையா, கண்டிப்பாக தேவையா அப்படின்றத கூட நம்ம யோசிக்க மாட்டோம். காசு இருக்கா டக்குன்னு போய் வாங்கி. ஆனால் ஒரு 24 மணி நேரம் நம்ம வந்து அதை விட்டுட்டு வாங்கும் பொழுது அது தேவையா இல்லையான்றது நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் சில நேரம் இருக்கத்தான் செய்கிறாங்க. இல்லைன்னா சொல்லவே முடியாது, நிறைய ஆண்களும் இருப்பாங்க. அதெல்லாம் அது என்னன்னா, நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சிலருக்கு 1 மணி நேரம் அப்படி தள்ளி போட்டாலே ஓகே வேணும் வேணாங்கிற முடிவுக்கு வந்துருவாங்க. சிலருக்கு 24 மணி நேரம், சிலருக்கு 48 மணி நேரம், எத்தனை நேரம் தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் அதை தள்ளி போடுகின்ற பொழுது இந்த பொருள் நமக்கு தேவையா இல்லை இந்த பொருள் நமக்கு வேணுமா, ரெண்டுமே வேற வேற. தேவைன்னா நமக்கு அது நீடு, நெசசரி. இப்போ வேணும் அப்படிங்கிறது அது வாண்ட். வேணும், வாங்கினாலும் வச்சுக்கலாம், இல்லாமலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போ அது தேவையா வேணுமாங்கிறத முடிவெடுக்க அதை தள்ளி போடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மார்ச் 28 புனித பெர்த்தோல்ட். பிரான்ஸ் நாட்டிலுள்ள லிமோக்கஸ் பகுதியில் வாழ்ந்த அரச குடும்பத்தில் பிறந்தார் பெர்த்தோல்ட். கல்வியில் சிறந்து விளங்கிய இவர் குருவாக இறைபணிகளை செய்ய விருப்பம் கொண்டு அருட்குருவானார். உன்னதமான அன்பே உறவுகளை வளர்க்க சிறந்த வழி என்று கூறிய பெர்த்தோல்ட் இவரது காலத்தில் நடைபெற்ற சிலுவை போரினை நிறுத்துவதற்கு பாடுபட்டார். ஆண்டவரின் நற்செய்திகளை ஆழமாக படித்த இவர் தன் சகோதரரும் அந்தியோக்கியா நகரின் தலைவருமான ஐமெரிக்கோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார். தீய வழியினில் சென்ற இராணுவ படை வீரர்களுக்கு ஆண்டவரின் நற்செய்திகளை எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார். சுமார் 40 ஆண்டுகள் கார்மெல் துறவற சபையின் தலைவராக திறம்பட பணிகளை செய்த பெர்த்தோல்ட் பாவத்தில் வாழ்ந்த மக்களை மீட்டெடுத்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். சிலுவை போரினை நிறுத்துவதற்கு பாடுபட்டு போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு உதவிகள் செய்த பெர்த்தோல்ட் கிபி 1195 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். அன்பின் மகத்துவத்தினை மக்களுக்கு எடுத்துரைத்து
ஆண்டவரின் நற்செய்தி பணிகளை செய்த பெர்த்தூல்டினை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித பெர்த்தோல் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலக நாடுகளுக்கிடையே சமாதானம் மலர்வதற்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பொருளாதாரத்தை நம்ம வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அடுத்ததா என்ன ஆலோசனை சொல்றாங்க பணத்தை சேமிக்க, பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்றதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம என்ன சொல்றோம், எனக்கு சேமிக்க எவ்வளவு வந்தாலும் என்னால் என்ன பண்ண சேமிக்க முடியல, செலவு மேல செலவு என்ன ஆகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா இப்படி இருக்கக்கூடிய நாம தான் ரெகுலரா அதே சம்பளம் அதே செலவு மாசம் மாசம் நடக்குது. இப்போ திடீர்னு வேளாங்கண்ணிக்கு என்ன பண்ணணும், ஃபேமிலியா போகணும் பிளான் பண்ணிட்டோம். ஆனா அந்த மாதம் மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியும், அதற்கான பணத்தை ஒதுக்கி அதற்கான தேவைக்கு எவ்வளோ தேவைப்படுது, அது ஒரு போக்குவரத்து செலவுக்கு எவ்வளோ தேவைப்படும், சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும், எல்லாத்தையும் முன்னமே கணக்கு பண்ணி ஒரு தொகையை என்ன பண்ண முடியுது, நம்மளால ஒதுக்கி வைக்க முடியுது. ஆனா அதே சம்பளம் தான் எல்லா மாசமும் இருக்கக்கூடிய அதே செலவு அந்த மாசம் என்ன பண்ணுது இருக்குது. ஆனா சில செலவுகள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கட் டவுன் பண்ணிக்கிறோம். இது வேண்டாம், இதுக்காண்டி என்ன பண்ண சேர்த்து வைக்கலாம். அப்ப இது போலதான் சேமிப்பும். நம்ம முடிவு எடுத்தாதான் என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். இந்த மாசம் நான் என்னுடைய சம்பளத்துல இருந்து ஒரு 5000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் என்னுடைய வருமானத்திற்கு ஏற்றாற் போல ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ண போறேன், சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணாதான் எந்த ஒரு தேவையில்லாத செலவை நான் கட் டவுன் பண்றதுங்கிற அடுத்தது வரும். நம்ம இந்த முடிவு எடுக்காம சேமிக்கணும் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பணத்தை சொல்லி சேமிக்க வாய்ப்பே கிடையாது. வெறுமனே சொல்லிக்கிட்டே மட்டும்தான் இருப்போம். அப்போ முடிவு எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அவருக்கு அவன் ஆத்மார்த்த சீடன் ஞான பயணத்தின் அங்கமாக அவனை நெடுந்தூர பயணம் செல்ல அனுமதி அளித்திருந்தார். அவனும் புறப்பட தயாராகி கிளம்பிக் கொண்டிருந்த வேளையில் குருவிடம் வந்தான். கால்களில் விழுந்தான். ஆசீர் பெற்று நின்றான். குருவே, பயண பாதை முழுக்க தங்களது நினைவாக கொண்டு செல்ல ஏதாவது கொடுத்தனுப்புங்கள். கேட்டுக்கொண்ட அந்த நொடியில் கன்னத்தில் பலாரண அறைந்து விட்டார் குரு. கன்னத்தை தடவியபடியே அதிர்ச்சி முகம் காட்டி திகைத்து நின்று விட்டான் பயணப்பட்ட சீடன். என்ன தவறு செய்தோம்? புறப்படும் நேரத்தில் இப்படி குருவிடம் அடிபர நேர்ந்து விட்டதே. குருவுக்கு எதிராக நான் எதுவும் பேசியதே இல்லையே. விருப்பத்திற்கு மாறாக எந்த செயலையும் நான் இதுவரை செய்ததில்லையே. கிளம்பும் போது இப்படி அடி வாங்கி நிற்கின்றேனே, நான் என்ன குற்றம்தான் செய்தேன்? வீங்கிய கண்ணீர் வெளிகளோடு பரிதாபமாக நின்ற சீடனிடம் சொன்னார் குரு சிரித்தபடியே, அருமை சீடனே, கலங்காதே. நீ தவறு எதுவும் செய்யவில்லை. நான் உன்னை அடித்தது நீ செய்த எந்த தவறுக்காகவும் அல்ல. பயண பாதையில் நீ எந்த தவறும் செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். பயண பாதை முழுக்க எனது நினைவாக ஏதாவது வேண்டும் என்று கேட்டாயே, அது இதுதான். அதோடு நீ திரும்பி வரும்போது ஞானம் பெற்றுதான் திரும்புவாய் என்று எனக்கு தெரியும். அப்போது உன்னை நான் அடிக்க முடியுமா? அதுதான் இப்போதே அடித்து விட்டேன். இதுவே எனது ஞாபக அச்சார முத்திரை. பத்திரமாய் கொண்டு போய் வா. ஞாபக முத்திரைகள் இப்படியும் அமையலாம். 1000 மைல் பயணம் கூட சின்னஞ்சிறு முதல் அடியிலேதான் தொடங்குகிறது. பயண பாதையில் யாரும் துணைக்கு இல்லையே என்று கலங்கி கவலைப்படாதே. உன் பிறப்பு தனியாகத்தான் இருந்தது, உன் இறப்பும் தனியாகத்தான் இருக்க போகிறது. அதனால் தான் துணைக்கு இல்லையே என்று நீ கலங்காதே. வாழ்க்கை பயண பாதையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நாயும் பூனையும் ஆடும் மாடும் ஏதாவது ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றன. வாழ்க்கை பயணத்திலே ஓட பழகுவதை விட வாழ பழகு. ஓடிக்கொண்டே இருக்காதே, உட்கார்ந்து பேசவும் பழகு. செல்லை நோண்டிக்கொண்டே இருக்காதே, மண்ணோடு மக்களோடு மரவோடு உட்கார்ந்து பேசவும் பழகு. பல திசைகளிலும் பயணித்து பார்த்தால்தான் தெரிகிறது உலகம் பெரிது அல்ல, நம் மனசே பெரிது என்று. எத்தனை தூரம் பயணித்தாய் என்பது முக்கியமில்லை, பயணத்தால் நீ என்னவானாய் என்பதுதான் முக்கியம். பயண பாதையில் ஆங்காங்கே இடைநிறுத்தம் செய்க. சுமைகள் அதிகம் இருந்தால் சுகம் இருக்காது. தொலைதூர பயணத்திலும் சரி, வாழ்க்கை பயணத்திலும் சரி, விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. அதிலே சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே தெரியவில்லை.
வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே போ, துன்பம் வந்தால் கடந்து கொண்டே போ. உன்னுடைய தொலைதூர பயணம் இறைவனோடு இணைந்து பயணித்தால் தொலைதூரம் கூட தொலைந்து போய்விடும். நினைவிருக்கட்டும் கதைகளாயிரம் நட்பே, நீ உன்னை சுமந்து திரிந்தால் அது வாழ்க்கை பயணம், பிறர் உன்னை சுமந்தால் அது கடைசி பயணம், இறுதி பயணம். அதனால்தான் உன் உடம்பை தூக்கி சுமக்க முடியலேன்னு அழுத்துக்காத. சிறப்பு அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பணத்தை சேமிக்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னென்ன அதான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததா என்ன ஆலோசனைனா இப்போ ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 2 போனு, 2 சிம் கார்டு, அப்புறம் இந்த ஒரு போனுக்கே 2 சிம் கார்டு, 2 போன்ல 4 சிம் கார்டு கூட இருக்கு. அப்போ 4 ரீசார்ஜ். சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஓடிடி வேற நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சிருப்போம். எதெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணாலே போதும், அதோட காசுலாம் நிறையவே நமக்கு சேவ் ஆகும். இதெல்லாம் சின்ன ஒரு ஆலோசனை நம்ம நினைப்பாங்க, ஆனா இது ஒரு பெரிய தொகையா கூட நமக்கு வந்து சேர வாய்ப்புகள் நிறைய. இதுல என்னன்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல என்னன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பே பண்றப்போ ஆட்டோ ரெனிவல் என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம மறந்து விட்டுட்டோம்னா அடுத்த மாதம் நம்ம கையில் இருக்கிறதே ஒரு 300 400 தான் அக்கௌண்ட் இருக்கும். அந்த குறிப்பிட்ட தேதிக்கு அந்த அமௌண்ட் என்ன ஆயிரும் எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ அந்த ஆட்டோ ரெனிவல் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில விஷயங்கள் இந்த எனக்கு இது தேவை இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கிறது ஓகே. இல்லை எல்லாத்தையும் நான் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னா அதற்கும் சில பிளான்ஸ் இருக்குது. போய் கோ த்ரூ பண்ணீங்கன்னா சில பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அதில் ஒரு 4-5 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸான விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம், அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், தேவையில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பணத்தை சேமிப்பது எப்படி, அதுதான் இன்னைக்கு. அதற்கான ஆலோசனைகள் அடுத்ததான் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வீட்டுல சமைங்க, அப்போ உங்களுக்கு நிறைய காசு வரும் அப்படின்றாங்க. நிறைய வாட்டி நிறைய டைம் பார்த்தோம்னா நம்ம இப்பெல்லாம் நிறைய வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதை குறைச்சிக்கிட்டாலே போதும், நமக்கு வந்து நிறைய காசு வந்து கையில நிற்கும். கண்டிப்பா வீட்டுல சமைக்கிறதே ஒரு 2 தோசை கூட வீட்டுல சுட்டு சாப்பிட்டோம்னா அது வந்து ஒரு 40 ரூபா மாவுல போயிடும். அதே நீங்க ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா 100 ரூபாய். கண்டிப்பா எவ்வளவோ கணக்குகள் என்ன சொல்லலாம். என்னன்னா ஒரு முறை வந்து ஞாயிற்றுக்கிழமை போல ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தப்போ, சரி ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் ஏன் சமையல் கட்டில கஷ்டப்படுவாங்களே, வெளியே சாப்பிட போவோம்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்பா இல்லாம எல்லாரும் கூட்டு வெளியே போயாச்சு. போனா எல்லா ஹோட்டலும் நிரம்பி வலியுது, எங்கேயுமே சாப்பிட என்ன பண்ணலன்னா இடம் கிடைக்கல. நான் வந்து நினைச்சேன் எல்லாம் என்னதான் வீட்டுல சமைப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீட்டில் சமைக்கிறது ஒன்று உடல் ஆரோக்கியம், அதே வேளையில் நம்மளுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தவும் உதவியாக இருக்கும். நம்ம நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணுறோம். ஒரு ஃபுட்டு வந்து ஆஃபர் அப்படின்னு கொடுத்தாலே ஆக்சுவலாக அது கடையில் போய் வாங்கினா 120 ரூபா 150 ரூபா நேரடியாக போய் வாங்கினாலே இருக்கும். டெலிவரி சார்ஜ்லாம் போட்டு வந்து அது எவ்வளோ 200 ரூபா 300 ரூபா அதில் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையில்லாத செலவுகள் போகின்றது. அதுபோல் இப்போ நம்ம கிராசரிஸ் வாங்குறோம், நேராக கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு 100 கிராம் தேவைன்னா 100 கிராம் என்ன வாங்கிட்டு வரலாம். ஆனால் இன்னைக்கு கிராசரிஸ் மினிமம் நீங்கள் வந்து நெட்டில் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ நமக்கு தேவைப்பட்டதை வாங்க முடியாது. அதோட அதிகமாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு மேலே என்ன ஆகாது, தாக்கு பிடிக்காது. அப்போ அது 1 கிலோ வாங்கி வச்சு அதை பயன்படுத்திட்டோம்னா பிரச்சனை இல்லை, பயன்படுத்தலைன்னா வேஸ்ட் தான். ஸோ அப்போ இது போல பணம் விரயம் செய்வதையும் கூட நம்மால் குறைத்துக் கொள்ள முடியும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாமே, படுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகம் இலக்கியத்தில் நடமாடிக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். கள்வர் போல் அஞ்ச வேண்டியவர், ஒரு தலையான் வந்துரும் மூப்பும், புணர்ந்தார்க்கு இருதலையும் இன்னா பிரிவும், உருவினை உள் உருக்கித் தின்னும் பெரும் பிணியும், இம்மூன்றும் கள்வரின் அஞ்சப்படும். ஒருதலையான் வந்துரும் மூப்பும், இதுவும் கள்வருக்கு அஞ்சுவதை விடவும் மேலாக நாம் அஞ்ச வேண்டிய ஒன்று என்று திரிகடுகம் முன்வைக்கிறது. பொருள் என்ன? அகவை கூடிக்கொண்டே இருக்கிறது, மூப்பு முதுமை, வயதாகிய தன்மை, இயங்க முடியாத தன்மை என்கிற அந்த நிலை இருக்கிறதே, இது தவிர்க்கப்பட முடியாத ஒரு நிலை.
அது வரத்தான் செய்யும். நிச்சயமாக அந்த முதுமை இருக்கும். அந்த முதுமை தன்மையில் இங்கு நாம் முடங்கிவிடக்கூடாது. மாறாக இந்த செய்யுள் சொல்கிற அந்த வலியுறுத்தல், விழிப்பாக இருந்து தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இது கள்வர்களுக்கு நாம் அஞ்சுகின்ற தன்மையுடவும் கூடுதலான ஒரு அச்சத்தை தரக்கூடியதாகவே இருக்கக்கூடும். இருப்பினும் முதுமை காலத்தில் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்கிற அந்த ஒரு பகுத்தறிவும் முதிர்ச்சி தன்மையும் இருந்துவிட்டால் அங்கு சிக்கல் இல்லை. விவிலியத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மனித வாழ்வின் வாழ்நாள் 70 ஆண்டுகள், வலிமை மிக்கவர்களுக்கு 80 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்று, அதைத்தான் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே அதோடு போதும் என்று சொல்வதாக ஒரு ஆங்கில கவிஞர் எழுதியதை அப்படியே தமிழ் பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த 8 வாழ்க்கை இருக்கு பார்த்துக்கோ என்று அப்படி வரும் பார்த்தீங்களா? அதில் 7ஆம் வெட்டில் காணாதது ஓய்வும் இல்லை, நீ 8ஆம் வெட்டுக்கு மேலே இருந்தா நிம்மதி இல்லை அப்படி வரும். அப்படின்னா என்ன? 64 அகவை, அதற்கு மேலே இருந்தா நிம்மதி இல்லை தான். அந்த 60க்கு மேல் கிருகிருப்புலாம் சொல்லுவாங்க. எது எப்படியோ இவையெல்லாம் கட்டாயம் வரும். அந்த நிச்சயமாக வரக்கூடிய அந்த மூப்பு, அந்த தன்மையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை, இளமை அது நிலையானதல்ல, இந்த உலகம் நிலையானதல்ல, நாம் தேடி வைத்திருக்கிற செல்வம் நிலையானதல்ல, அதை போன்றுதான் இந்த உலகமும் நிலையானதல்ல. ஆக இப்படி நிலையானதல்லாதவற்றை நிலையானது என்று எண்ணுவதுதான் அறியாமை. இதை வள்ளுவர் ஒரு குறளிலே பதிவு செய்கிறார். நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. புல்லறிவாண்மை என்பது அறியாமை, பேதைமை, அறிவற்ற தன்மை. அந்த அறிவாண்மை இருக்கின்ற, புல்லறிவாண்மையாக இருக்கின்ற அந்த தன்மைகள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றிலெல்லாம் கடைநிலையில் இருக்கக்கூடிய, இழிந்த தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு புல்லறிவாண்மை, ஒரு அறிவற்ற தன்மை எது என்றால், இங்கு நிலை அல்லாதவற்றை நிலைக்கும் என்று எண்ணுவது. என்கிட்ட இருக்கிற சொத்துக்களெல்லாம் எனக்கு நிலைக்கும், என்னுடைய உடம்பு தெம்பு இன்னும் நிலைக்கும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பது புல்லறிவாண்மை, அறிவற்ற தன்மை. ஆக காவோலை அது கீழே விழுந்தாக வேண்டும், குருத்தோலை அது காவோலையாக மாறும். இதான் நிலை. மனித வாழ்விலும் எல்லா உயிர்களிலும் அது நடக்கும். இந்த உண்மையை அறிந்து அதன் அடித்தளத்தில் நம்முடைய வாழ்க்கையை, சிந்தனையை அமைத்து கொண்டால் சிக்கல் இல்லை என்பது இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் இந்த செய்யுளில் வருகிறது, ஒரு தலையான். ஒரு தலையான் என்ன? வேறொன்றும் இல்லை, அதான் ஒத்த கால நிற்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா உறுதியாக, நிச்சயமாக என்கிற அந்த பொருளில் வருகிற ஒரு செய்தி. அப்போ ஒரு தலையாக நாம் நிற்க வேண்டும், அங்கு மாறுபட்டு நிற்கக்கூடாது. இதைத்தான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க? சர்டன்லி, டெஃபினெட்லி அப்படிலாம் சொல்றாங்க. நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஒரு தலையாய் நாம் ஒன்று சேர வேண்டும், வெற்றி பெறுவோம் என்று அந்த ஒரு சொல்லை நாம் பயன்படுத்தலாம். ஒரு தலையான், ஒரு தலையாய், ஒருமித்த அந்த தன்மையாய், திண்மையாய், நிச்சயமாய், உறுதியாய் என்கிற இந்த சொற்களை நாம் பயன்படுத்தலாம். இந்த வகையில் நாம் நிலையற்றவற்றை நிலையானது என்று எண்ணாமல், அதிலும் நம் அகவை வயது கூடிக்கொண்டு வருகிற அந்த நேரத்தில் நன்று அது அப்படித்தான் போய்கொண்டிருக்கும் என்று இயல்பாக ஏற்றுக்கொண்டு அதில் பெருந்தன்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்ற அந்த தன்மையில் உயர வேண்டும். ஆக இங்கு முதுமை குறித்து அஞ்சிவிடக்கூடாது. ஆனால் அஞ்சுதற்குரியதாக அது இருக்கிறது. கள்வருக்கு அஞ்சுவதை விடவும் இந்த முதுமைக்கு அஞ்சுகிற ஒரு தன்மை தான் அங்கு இருக்கிறது. அதில் தெளிவை ஏற்படுத்தி கொண்டால் சிக்கல்கள் என்கிற அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் நாம் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான அருமையான திரிகடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியா நம்ம வந்து எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணணும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம? ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு போயிடுச்சு. யாருமே பணத்தை கையில எடுத்து வச்சு பயன்படுத்துறது கிடையாது. எல்லாமே போனோம் ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு யூபிஐல என்ன பண்ணிட்டு இருக்கோம், பணத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனால் நம்முடைய அப்பாக்கள் காலத்துல தாத்தா பாட்டிகள் காலத்துல அப்படி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்க எண்ணி எவ்வளோ இருக்குது, இதை எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ மீதி வச்சுக்கணும், இதை எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு யோசித்து அவங்களுடைய செலவு எல்லாமே சிக்கனமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வேண்டியதை அவங்க செலவும் செய்வாங்க, வேண்டிய சேமிப்பையும் என்ன பண்ணுவாங்க எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு டிஜிட்டல் அப்படிங்கிற வேர்ல்டில் போனதுனால என்னைக்கு அந்த யூபிஐ பேமெண்ட்ல வந்து மணி டிக்ளைன்டு, பேமெண்ட் டிக்ளைன்டுன்னு ஒரு எரர் மெசேஜ் வருதோ அது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ போச்சு, எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நம்ம எதையுமே நிர்வகிப்பதே கிடையாது. ஸோ இப்போ அத்தகைய சூழலில் ஓகே என்னுடைய சேலரி இவ்வளோ வந்திருக்குது, இவ்வளோ அக்கௌண்ட்ல இருக்குது, இதை எடுத்து வீட்டுக்குள்ள செலவு பண்ணுறோம் அப்படின்னு பணமாக எடுத்து நாம் செலவழிக்கின்ற பொழுது சிலர் அதுக்கும் நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம், பணமாக எடுத்துட்டா கூட தாட்டு போட்டுன்னு என்ன பண்ணிடுறேன் செலவு பண்ணிடுறேன். ஆனால் அதை விட மோசமாக நம்ம எதில் செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா இந்த டிஜிட்டல் மணியில் எதுக்கு ஆர்டர் பண்ணுறோம், ஏன் ஆர்டர் பண்ணுறோம், எல்லாமே ரொம்ப எளிதாகிருச்சு. அப்போ டக்குன்னு போகிறோம், ஸ்கேன் பண்ணுறோம், உடனே வாங்குறோம், வந்துடுறோம், அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு சில்லறை தேடுறதோ மற்ற எதுவுமே கிடையாது. அதனால நமக்கு எவ்வளோ பணம் வருகிறது, எவ்வளோ செல்கிறது அப்படிங்கிறத நிர்வகிக்கவே நம்மால் முடிவதில்லை. ஸோ அப்போ அதை மீண்டும் அதே பணத்தை எடுத்து அந்த பணத்தை நாம் செலவழிக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது ஓரளவுக்கு நம்மால் செலவுகளை குறைத்துக் கொள்ள முடியும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். டிஜிட்டல் நாணயம், கிரிப்டோ கரன்சி அல்லது டிஜிட்டல் நாணயம் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா? வங்கிகள் இல்லாமல் உலகம் முழுவதும் டிஜிட்டல் நாணயம் செயல்படுவது எப்படி? நமது நாடு கிரிப்டோ கரன்சி பற்றி என்ன சொல்கிறது? இந்த டிஜிட்டல் வழி பண பரிவர்த்தனை முறை பாதுகாப்பானதா? இதில் இருக்கும் ஆபத்துக்கள் தான் என்னென்ன? கிரிப்டோ கரன்சி முதலீடு ஒரு வரமா அல்லது பேராசையின் புதிய வடிவமா? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் நாம் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 12:13 முதல் 21 வரை. செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் அந்த இரவே கடவுள் அவனை மூடன் என்று அழைத்தார். ஏனெனில் அவன் வாழ்க்கை தற்காலிகம், அவன் சேமித்த செல்வம் நிரந்தரம் அல்ல என்பதை இயேசு சுட்டி காட்டியிருக்கின்றார். இன்றைய டிஜிட்டல் உலகில் களஞ்சியம் என்றால் அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு டிஜிட்டல் வாலெட், ஒரு சுருக்குப்பையாக இருக்கலாம். கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் முதலீடுகள், டிஜிட்டல் சொத்துக்கள் இவை அனைத்தும் நவீன களஞ்சியங்களாக மாறிவிட்டன. இந்த சேமிப்பு முறை பாதுகாப்பானதுதானா என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த இணைய உலகில் பெரும் சக்தியாகவும் இணைப்பு பாலமாகவும் பேசு பொருளாகவும் இருப்பது டிஜிட்டல் நாணயம் அல்லது கிரிப்டோ கரன்சி என்று சொல்லலாம். கிரிப்டோ கரன்சி என்பது இணைய உலகில் மட்டுமே செல்லுபடியாகும் ஒரு வகையான டிஜிட்டல் பணம். எந்த ஒரு அரசின் அல்லது வங்கியின் கட்டுப்பாடு இல்லாமல் இணையம் வழியாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்ய இயலும். கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் என்னும் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு இயங்குகிறது. பிளாக் செயின் என்பது ஒரு தானியங்கி கணினி பதிவேடாகும், லெட்ஜர் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் இதில் பதிவு செய்யப்படுகிறது. அனைவரும் இந்த பதிவேட்டை பார்க்க முடியும், ஆனால் பதிவேட்டின் தரவுகளை யாராலும் மாற்ற முடியாது. கிரிப்டோ கரன்சி இன்று பல வகைகளில் உள்ளன. அவை பிட்காயின், எத்தீரியம், சோலனா, டாச் காயின் என்று பல வகைகள் நாம் அதை பேர் சூட்டி அழைக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கிறது. இந்த நாணயங்களை வாங்க மற்றும் விற்க பல உலகளாவிய மற்றும் தேசிய இணையதளங்கள் உள்ளன. பினான்ஸ், காயின்பேஸ் போன்ற உலகளாவிய தளங்களிலும் வாசிரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ் போன்ற இந்திய தளங்களை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை செய்ய முடியும். கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனையில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருக்கிறது. 2015 உச்ச நீதிமன்றம் கிரிப்டோ கரன்சியை தடை செய்வது என்பது உலக யதார்த்தங்களுக்கு நாம் கண்மூடி கொண்டிருப்பதற்கு சமம் என்று சொன்னது. மெய்நிகர் டிஜிட்டல் சொத்துக்கள், அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸ் குறித்த நிலையான வரி கொள்கைகள், தெளிவுகள் மற்றும் சட்டங்கள் இந்தியாவில் விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவோரின் விருப்பமாக உள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் வியாபார முதலீட்டாளர்கள்
$6.6 பில்லியன் மேற்பட்ட தொகையை கிரிப்டோ சொத்துக்களில் முதலீடு செய்துள்ளனர். இது 2030 இன்னும் பல மடங்கு உயரக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. என்னதான் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் உலகில் தவிர்க்க முடியாதது என்று நாம் பேசினாலும் அதில் ஒளிந்திருக்கும் ஆபத்துக்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிரிப்டோ கரன்சியின் மதிப்பு எப்போது கூடும் எப்பொழுது குறையும் என்று கணிப்பது சிரமம். இதில் அரசுகளின் கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இல்லாததனால் இதில் ஏமாற்று வேலை நடக்க வாய்ப்புள்ளது. தீவிரவாத மற்றும் நாச வேலைகளுக்கு கிரிப்டோ கரன்சி அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ரகசிய குறியீட்டு எண் பிரைவேட் கீ திருடப்பட அல்லது அது வைக்கப்பட்டுள்ள வாலெட் தொலைந்து போக வாய்ப்புள்ளது. கிரிப்டோ காயின்களை ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சுகளில் வைப்பதை விட ஹார்ட்வேர் வாலெட்டுகளில் சேமித்து வைப்பது சிறந்தது. இவை இணையத்துடன் இணைக்கப்படாததால் ஹேக்கர்களால் திருட முடியாது. உங்களுடைய கணக்கிற்கு வெறும் பாஸ்வேர்டு மட்டும் போதாது. கூகுள் அத்தென்டிகேட்டர் போன்ற செயலிகள் மூலம் 2FA நாம் எப்பொழுதும் ஆன் செய்து வைத்தாக வேண்டியிருக்கிறது. உங்கள் வேலெட்டை உருவாக்கும் போது கொடுக்கப்படும் 12 அல்லது 24 வார்த்தைகள் கொண்ட ரகசிய குறியீட்டை, அதாவது சீட் ஃபேஸை எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பகிர வேண்டாம். இதை மொபைலில் சேமிக்காமல் ஒரு காகிதத்தில் எழுதி பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். குறைந்த கட்டணம் அல்லது இலவச காயின்கள் தருவதாக கூறும் புதிய செயலிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். இயேசு கூறுகின்ற அறிவற்ற செல்வன் உவமையில் அந்த பணக்காரன் தனது எதிர்காலத்தை தானியத்தில் பார்த்தான். இன்று சிலர் தங்கள் எதிர்காலத்தை டிஜிட்டல் சொத்துக்களில் மட்டுமே பார்க்கின்றார்கள். இதனால்தான் பிட்காயினுடைய சந்தை மதிப்பு குறைந்தால் மனிதர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது. இதுதான் செல்வத்தில் தன் அடையாளத்தை தேடும் மனநிலை என்று சொல்லலாம். எத்தனை டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் வந்தாலும், எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அவை பெரும்பாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவாமல் பணம் படைத்தவர்களையே மையப்படுத்துகின்றன. ஏழை எளியவர்களின் வாழ்வு மேம்படச் செய்யும் தொழில்நுட்பம் என்று வருகிறதோ அன்றுதான் தொழில்நுட்பத்தினுடைய புரட்சியும் வருகிறது என்று சொல்ல முடியும். அன்றைய நாள் என்று வருமோ? இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பணத்தை சேமிப்பதற்கான வழிகள். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, சும்மா ஏதாவது வீட்டுக்கு வாங்குவோமே, ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்க, சும்மா வாங்கி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு இஷ்டத்துக்கு நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ அப்படிலாம் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி பழகுங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மளுடைய காசை வந்து நம்மளால சேமிக்க முடியும். எடுத்தோம் பார்த்தோம் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டக்கு டக்கு நம்ம வாங்கிட்டே ஆர்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய காசு எப்படி போகுது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாம போயிடும். என்ன தேவையோ அதை தெரிந்து அதற்கு மட்டும் செலவு செய்தால் போதுமானது. ஆஃபர் போட்டிருக்கிறான்னு சொல்லி வாங்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. எனக்கு இது பார்த்த உடனே பிடிச்சிருக்குன்னு உடனே எடுத்து போடக்கூடிய தேவையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் நாம் சிந்தித்து செயல்படணும். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு நமக்கு வந்து சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இருக்குங்கிறது தெரியும். பெட்ரோலும் என்ன ஆகாது, கிடைக்காது. டீசல் கிடைக்கும். ஒரு வதந்தி என்ன பண்ணாங்க, பரப்பி விட்டாங்க. அநியாயங்க. திருவிழா கூட்டம் மாதிரி ஜே எல்லா பெட்ரோல் பல்கலையும் கூட பரவாயில்லையே, சிலர்லாம் கேன்ல எல்லாம் புடிச்சிட்டு போனாங்க. நிறைய அது பெரிய 5 லிட்டர் கேன், 10 லிட்டர் கேன், 25 லிட்டர் கேன் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா எங்க பற்றாக்குறை ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தேவைக்கு அதிகமாக வாங்கி என்ன பண்றது, சேமித்து வைத்துக் கொள்வது. ஸோ அப்போ இந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், தேவையில்லாம காசு என்ன பண்றோம், செலவழித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஸோ அப்போ சிந்தித்து செயல்படுவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மல்லிகைப்பூ சாகுபடியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன. பொதுவாகவே வந்து இந்த மழைக்காலம் முடிஞ்ச முதல் மாதம் அல்லது 2வது மாதம், அதாவது டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஜனவரி விட்டு பிப்ரவரி, அப்புறம் தென்மேற்கு பருவமழை மே ஜூன் அப்படின்னா ஜூலை விட்டு ஆகஸ்ட், அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பயிர் நல்லா இருந்துச்சு சார், வேர் அழுகள்லாம் நிறையா செத்து போகுது, இலையெல்லாம் கீழே உதிர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என்னோட மல்லிகை பயிர் இவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோட அடிப்படை என்ன தெரியுங்களா? இதோட மண்ணில் இருக்கக்கூடிய வேரில் நெமட்டோட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் அழுகல், அதாவது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்குங்க. இந்த புழு என்ன பண்ணும்னா வேரை கடிக்கிறது. அது எப்போ கடிக்கும்? டிசம்பர் மாதம் கடிச்சிருக்கும். ஜனவரி, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் அந்த ஈரத்தில் பெருகி அது என்ன செஞ்சுருக்கோம், மண்ணில் இருக்கக்கூடிய
மட்கு பொருளை, காஞ்ச பொருளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் ஏறினதுக்கப்புறம் அது சாப்பிட எதுவும் இருக்காது. அப்போ அது என்ன செய்யும்? வேற கடிக்கும். வேற கடித்தோடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இது பயிர் அப்பப்போ சாகுதும்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து இந்த டைமாக இருந்தாலும் அந்த டைமாக இருந்தாலும் மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்ப முன்னாக்கு கொடுக்கணும். 200 லிட்டர் தண்ணியில் ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர், பேசலோமிசிஸ் 1 லிட்டர் கலந்து, மீனமிலம் 3 லிட்டர் கலந்து ஒரு நாள் வைக்கணும். ஒரு நாள் கழித்து அதை பிரித்து எல்லா பயிரோட வேர்லையும் ஊற்றி விடணும். இது 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ சாகுபடியை பொறுத்தவரை நிறைய அரும்புகள் கட்டணும்னு வைங்களேன், அரப்பு மோர் கரைசல் பயன்படுத்தணும். ஜிப்ராலிக் அமிலம் அதிகமாக இருக்கக்கூடிய அரப்பு மோர் கரைசலை உபயோகப்படுத்தணும். அரப்பு மோர் கரைசல்னால் என்ன? 6 லிட்டர் தண்ணிங்க, 4 லிட்டர் புளிச்ச மோர், 2 லிட்டர் பால் வாங்கி 2 லிட்டர் தயிராக்கி அதை 4 லிட்டராக மாற்றிட்டு அதை 4 லிட்டர் வச்சுக்கிறோம். அது கூட அரப்பு இலை, உசில இலைன்னு சொல்லுவாங்களா, அந்த இலையை எடுத்துகிட்டு உருவி அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பாலாக்கி அதை திரவமாக்கி அதை 4 லிட்டரோடு 1 லிட்டர் கலந்து 5 லிட்டரு, அல்லது இன்னொரு 1/2 லிட்டர் சேர்த்து கூட செய்யலாம் 5.5. ஏன்னா ஒரு சில நேரம் திக்காக இருந்தால் வடிகட்டுறப்ப நிறையா போயிடுது. அதனால் 5.5 வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நாள், அதாவது 4 நாள் மோரை புளிக்க வைக்கிறோம். அடுத்து 2 நாள் அரப்பு இலை கரைசலை கலந்து 2 நாள் புளிக்க வைக்கிறோம். மொத்தம் 6 நாள். அப்போ 7வது நாள் வடிகட்டுறோம். இந்த திரவத்தை 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து அடித்தோம்னா பூக்கள் வரும். இந்த பூ பெருசாகிறதுக்கும் வெள்ளையாகிறதுக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் சாம்பல் சத்து உள்ள பொட்டாஷ் பாக்டீரியா அது விற்கும். அது 1/2 லிட்டரு, 100 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்துக்கிறோம். அதை கலந்து எருக்கு கரைசல் இருந்ததுன்னா 50 லிட்டர் எருக்கு கரைசல் கலந்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கலந்துக்கிறோம். இதை கலந்துக்கலாம். இதை கலந்துட்டு அது கூட கடல் பாசி உரம் தான் 1/2 லிட்டர். இப்படி கலந்து அடிக்கிறப்ப மல்லிகைப்பூவோட வடிவம், அந்த காம்பு நீளமாக வருங்க, வெள்ளை மொட்டு மொட்டாக இருக்கும். அதோட அமுக்கி பார்த்தா அதோட திடமும் அதிகமாக இருக்கும். இதுக்கு இந்த திடத்தை கொண்டு வர்றது எது? வந்து எண்ணிக்கை கொண்டு வர்றது அரப்பு மோர் கரைசல். அதை பெருசாக்குறது நம்ம தரையில் கொடுக்குற இடுபொருள்கள், அதாவது மீனமிலம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல், ஜீவாமிர்தம். இது பெருசு பண்ணோம். அதை வெள்ளையாக்குறதும் திடமாக மாற்றுறதும் இந்த பொட்டாஷ் பாக்டீரியா. அதே மாதிரி சோலு பாருங்கிற போரான் பவுடர். இந்த கவனம் வச்சுக்கலாம். இதிலே வந்து ஒரு கரைசல் ஒன்று செய்யலாங்க. 50 லிட்டர் தண்ணியில் 50 லிட்டர் தண்ணி அல்லது 50 லிட்டரு கோமியத்தில் இருக்கிறதுலே கசப்பாக இருக்கக்கூடிய முக்கியமான திரவங்கள், இலைகள், அதெல்லாம் ஊற வைக்கலாம். அந்த இலையில் முக்கியமானது கத்தாழை, நூனா இலை, அது அதாவது மஞ்சள் நெத்தின்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் தும்பை, நொச்சி, ஆடாதொடா, அப்புறம் வேம்பு, புங்கன், அதோட இலைகள், அப்புறம் வந்து கொய்யா, சீத்தா, இதோட இலைகள்லாம் கலந்துக்கலாம். கலந்து நம்ம ஒரு கரைசல் பண்ணி அதை தெளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இந்த சிவப்பு அரும்பே கட்டாது அப்படின்ட்டு. அதே மாதிரி சிவப்பு அரும்பு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு கரைசல் என்னென்னா, 100 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டரு கோமியம் கலந்துட்டு அது கூட 5 கிலோ வேப்பங்குட்டை இடித்து உள்ளே போடணும். 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, 1 கிலோ பெரிய பச்சை மிளகாய், இதெல்லாம் அரைச்சி உள்ளே போட்டு ஊற வச்சிட்டோம்னா ஒரு நாள் கழித்து தெளிக்கலாங்க. 10 லிட்டருக்கு அதை அப்படியே கலந்து தெளிக்கலாம். டேங்கில் ஊற்றி ஊற்றி தெளிக்கலாம் வடிகட்டி. எந்த விதமான புழு இல்லாமல் இருக்குங்க. சரிங்களா? இந்த 2 வழிமுறையில் இது இப்படி பண்ணுறப்ப நமக்கு மல்லிகைப்பூவில் வந்து லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க, ஆர்டர் படி எழுதிக்கங்க, அதை நீங்கள் கடைபிடிக்க பாருங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் பொருளாதார ரீதியாக நம்ம வந்து எப்படி வந்து காசை வந்து சேகரிக்கணும், அதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து பார்த்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் போட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக வேற என்ன பண்ணணும்? அடுத்ததாக என்ன ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் வாங்குவதற்கு முன்னாடி கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, இந்த கடையில் எவ்வளோ இருக்குது, அந்த கடையில் எவ்வளோ இருக்குது, இது ஆன்லைனில் வாங்கினா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இடத்துல விசாரிக்கிறது நல்லது தான். நிச்சயமா. எனக்கு சின்ன வயசுல நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் முத எங்கள் அப்பா வாங்குறதுக்கு கடைக்கு கூட்டு போகிறாரு. அப்போ நானும் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறோம், கடைக்கு போகிறோம். அப்போ வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும், அவர் ஒரு மாதிரி ஒரு ஃபீலில் சின்ன வயசில் அப்படி போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு கடையாக போகிறாரு, ஃப்ரிட்ஜ் மாடலை கேட்குறாரு, ரேட்டை கேட்குறாரு, எல்லாம் கேட்குறாரு, கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த கடைக்கு போகிறாரு, ஃப்ரிட்ஜ் மாடலை கேட்குறாரு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கேட்குறாரு, வந்துடுறாரு. இவன் எனக்கு என்ன டவுட் ஆகி போச்சு, உண்மையிலே ஃப்ரிட்ஜ் வாங்குறாரா இல்லைடா வாங்குறேன்னு சொல்லி நம்மளை காட்டுறாரா அப்படின்னு ஒவ்வொரு கடைக்கு கூட்டு போயிட்டு வந்துருக்கிறாரு. போயிட்டு வந்தாச்சு.
வந்துட்டு அப்புறம் 2-3 நாள் கழிச்சு திரும்ப என்ன பண்ணாரு, கடைக்கு கூப்பிட்டாரு, வாங்க கடைக்கு போய் ஃப்ரிட்ஜ் வாங்க போகலாம். நான் சொன்னேன், ஏற்கனவே 2 தடவை போய் ஒரு தடவை போய் நமக்கு அனுபவம் இருக்குது, எல்லா கடையும் போய் ரேட்டை மட்டும் என்ன பண்ணுறாரு கேட்டுட்டு வராருன்னு. அப்புறம் அந்த டைம் எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாரும் கூப்பிட்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணலாம், அந்த வயசில் நமக்கு புரியலை. என்னைக்கு நாம சம்பாதிச்சு நாம சில பொருட்களை வாங்க பண்றோமோ அப்பதான் நமக்கு அவர் சொல்லி கொடுக்காமலே நம்ம என்ன பண்றோம், அதை கற்றுக்கொள்கிறோம். ஓகே, இந்த பொருளை வாங்கணும்னா இது மத்த இப்போ இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆன்லைன்ல ஒவ்வொரு தளத்துலயும் இது என்ன ரேட்ல இருக்குது, இதனுடைய குவாலிட்டியை பத்தி என்ன ரிவ்யூ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதைத்தான் அன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி அதோட குவாலிட்டி என்ன, அதோட ரிவ்யூ என்ன, ஸோ இதெல்லாம் அமௌண்ட் என்ன, பிரைஸ் எல்லாம் டிஃபரன்ஸ் வருது எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு. ஸோ இப்போ இது போல ஒரு பொருட்களை வாங்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்குவதை காட்டிலும் ஒவ்வொரு தளத்திலும் இது என்னென்ன விலையில நிர்ணயிக்க, சில இதில் ஆஃபர் கொடுத்து கம்மியான ரேட்டு கூட என்ன பண்ணலாம், கிடைக்கலாம். ஸோ அப்போ அதை நம்ம அப்படி தேடுறப்போ நமக்கான பெஸ்ட் ப்ரைஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும், பொருட்களை வாங்க முடியும். சூப்பர், நல்ல ஒரு தகவல். இதை கற்றுக்கொள்ள பயன்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு வர்ற நரம்பு பாதிப்பு, அதாவது டயபெட்டிக் நியூரோபதி, அதை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சுகரோட அளவு கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனாலையும் அதாவது நீண்ட நாட்களாக சர்க்கரை நோயின் தாக்கத்தினாலையும் நம்ம கவனிக்காம விட்டதுனாலையும் பாதிப்பு ஏற்படும். முக்கியமாக காலில் ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்கும், கைகள்லையும் தெரிய ஆரம்பிக்கும். பொதுவாக பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கை கால்லாம் ஒரே எரிச்சல், பச்சை மிளகாய் அரைச்சை அந்த மாதிரி பூசின மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வலிக்குதுன்னு வாங்க, அப்புறம் ஊசியில குத்துற மாதிரி சுருக்கு சுருக்குன்னு குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. பகல்லையும் சரி நைட்லயும் சரி வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நாளடைவில் அவங்களுக்கு மறுத்து போகும். ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் தடைப்படும் போது அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும். கால் அதாவது உணர்ச்சி மறுத்து போதல், சிலர் சொல்லுவாங்க ஏதோ அட்டை ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பாதத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்னஸ், இது கை கால் மறுத்து போறது. இது எந்த நரம்புகளை பாதிப்பு, எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அதை பொறுத்து இது மாறுபடும். சிலருக்கு கை காலில் மாத்திரம் இருக்கலாம், சிலருக்கு இடுப்புல கூட இருக்கலாம். அந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது இதன் வலி தாக்கம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஆரம்பத்திலே பார்க்கும்போது இதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா நிச்சயமாக பாதிப்பு அடையாமல் பாதுகாத்து கொள்ளலாம். மேலும் இதுக்கு சிகிச்சை இருக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. பொதுவா இதுல ரொம்ப காமன் என்ன அப்படின்னா, கால் பாதம் மறுத்து போயிடுறது. இதுக்குதான் பாருங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பாருங்க ரொம்ப கண்ட்ரோல்லே கூட இருப்பாங்க. திடீர்னு ஃபிளக்சுவேட் ஆகும். அதனால அந்த ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு காரணம் அவங்களோட அதிகப்படியான மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல டயட் பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதது இருக்கலாம். இல்லைங்க ரொம்ப குரோனிக் டயபெட்டிக்குங்க. நாங்க 15 வருஷமா எங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு, 20 வருஷமா டயபெட்டிக் இருக்கு. அவங்களுக்கு நரம்பு பாதிப்பு, டயபெட்டிக்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் அதிகமா பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவங்க கண்ட்ரோல்லே இருக்காங்க அப்படின்னா கூட. அப்ப ரொம்ப சிம்பிள். இந்த டயபெட்டிக் நியூரோபதிக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பப்ப வரும்போது டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு கோர்ஸ் பாத்தீங்கன்னா நியூரைன் டோனர்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த நியூரைன் டோனர்ஸ் நிரந்தரமான தீர்வு கொடுக்குமா, நரம்பு சத்து மாத்திரைகள் அப்படின்னா கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணா நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்? அதாவது வாழ்வியல் மாற்றங்கள், உணவியல் மாற்றங்கள், அது கூட ஆயுஷ் மெடிகேஷன்ஸ், கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இப்படி எடுக்கணும். முக்கியமா இவங்க பெல்ட் வச்ச செப்பல் போட்டுக்கணும். அதே மாதிரி நிறைய பாருங்க பெருசா ஒரு கல்லு அடிச்சுட்டு இருக்கும். அடிச்சுட்டு இருந்தா கூட உங்களுக்கு தெரியாது, நல்ல புண்ணு ஆயிடும். அந்த புண்ணு ஹீலும் ஆகாது, டயபெட்டிக் அல்சர்ஸும் ஃபார்ம் ஆயிடும். அப்ப ரொம்ப சிம்பிள். டெய்லியே பாத்தீங்கன்னா ஃபுட் மசாஜ் அப்படின்றது கொடுக்கணும். இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி டெக்னிக், கால்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸை வச்சு எப்படி அக்குப்ரெஷர் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபுட் பாத், காலையில ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் ஃபுட் பாத் எடுக்கணும். அதை பிளெயினா எடுக்கிறத விட அதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சமா பாத்தீங்கன்னா பாவக்காய், எப்சம் சால்ட், பாவக்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அதுல கால் முக்கி வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா. பாதிப்பை பொறுத்து நம்ம பேஷண்ட் வரும்போது
அவங்களுக்கு எது எது தேவை அப்படின்னு சொல்லி நம்மளே அட்வைஸ் கொடுக்குறோம். டயட்டும் முக்கியம். சுகர் எப்பவும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். ஆமா, எப்பயுமே உங்களோட HbA1c ஒண்ணு பாருங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயோ ஒரு முறை டாக்டர் போய் பார்த்திருப்பாங்க, மெடிசன் கொடுத்திருப்பாங்க, அதையே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே 5 வருஷமா 8 வருஷமா கண்டினியூ பண்றவங்களா இருக்காங்க. இல்லைங்க நாங்க உணவு முறையிலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை விட்டுருப்பாங்க. உணவு முறையிலே தாராளமா கண்ட்ரோல் பண்ணலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே டயபெட்டிக் கேன் பி ரிவர்ஸ்ட், ரெமிஷன் இஸ் பாசிபிள் இன் டயபெட்டிக் அப்படின்றது சொல்லி இருக்காங்க. ஆனா என்ன, நம்ம ஒரு கியூரியாசிட்டியோட ஆரம்பிப்போம், அதை கடைபிடிக்க மாட்டோம். நீங்க கியூரியாசிட்டியோட ஆரம்பிக்கிறதோட கடைபிடிக்கவும் செய்றீங்க அப்படின்னா இதுல ஈஸியா வெளியே வந்துட முடியும் இல்லைங்களா? அது நீங்க செக் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு ஒரு இது பயம் இருக்கும் இருக்கு. அதனால நம்ம இந்த டயட் ஃபாலோ பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வோட பண்ணுவோம். கொஞ்சம் டெஸ்ட் பண்றதை விட்டுட்டுன்னா கேர்லெஸ் அதிகமாகும், அப்போ கவனிக்கப்படாமல். அதனால இப்போ டயபெட்டிக்னால கால் நரம்புகள் மாத்திரம் இல்ல, கண் பார்வை போச்சு, டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கு, நியூரோபதி இருக்கு, நெஃப்ரோபதி இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் வருது. ஆமா, அதாவது சர்க்கரையின் துணை நோய்கள்னே ஒரு புக்கே இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. நம்மனால புண்ணு வந்தா அழுகிய நிலை, அதனால விரலு கால் எடுக்க வேண்டிய சூழல். ஒண்ணு இல்ல, ஒரு சும்மா நெயில் கட் பண்றேன்னா அது ஒரு உண்டாயிட்டு வருஷ கணக்குல இருக்கு. அதனால சுகரை கண்ட்ரோல் பண்ணா லைஃப் லாங் நல்லா இருக்கலாம். இல்லைன்னா இது போன்ற உபாதைகள் பல வரும், எல்லாத்தையும் சந்திக்கணும். அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. திரும்பவும் கவனமா செய்யணும். என்ன நேரத்திலே மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பு, அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பொருளாதார ரீதியாக பணத்தை சேமிப்பது எப்படின்னு சொல்லி ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல காசு சேர்த்து வைங்க, அப்புறம் அதை செலவு பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நான் வீட்டுக்கு டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தொகையை எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா நீங்க அதுக்கான தொகை வந்த பிறகு அதை நீங்க வாங்கும் பொழுது எந்த இஎம்ஐயோ இல்லை எந்த கடனோ வாங்கி அந்த டிவி வாங்கணுன்ற அவசியமே நமக்கு கிடையவே கிடையாது. நிச்சயமா எனக்கு எல்லாருமே சிக்கி தவிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. ஏன்னா பொருளை முதலில் நான் பணத்தை கட்டி பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக 0 டவுன் பேமெண்ட்லேயே பொருளை நம்ம வாங்கிக்கிறேன். ஆனால் மாதம் கொடுத்துக்கிறேன், இது நல்லதான, இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ இதை சரிவர எனக்கு நிர்வகிக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, என்னுடைய வருமானம் இது, இந்த வருமானத்தில் இந்த ஒரு தொகையை என்னால் மாசம் என்ன பண்ண முடியும், செலவிட முடியும். அப்போ அதை நம்ம செலவிட்டணும். அந்த இஎம்ஐ முடிந்த பிறகு அடுத்த ஒரு விஷயத்துக்கு போனோம்னா பிரச்சனை கிடையாது. ஒரே நேரத்துல 10 வாங்கி போட்டோம்னா 10 இஎம்ஐன்றது எப்படி கட்ட முடியும்? ஸோ அப்போ வர்ற சம்பளம் வர்றது ஃபுல்லாக நிறைய பேர் கேட்குறப்ப வர்றது ஃபுல்லாக இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாயிடுங்க, இஎம்ஐ கட்டுறதுக்கே போயிருதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பதிலை நம்ம சொல்றோம்னா நம்ம எதுவுமே திட்டமிடுதலோடு செய்யல அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ அதற்கு முதலில் சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சேமித்த பிறகே நம்ம அதை செலவழிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் விஜய் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். அர்ஜியன் மைக்கேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ஆனி, பெல்கியானால், ஆண்டனி, ஆண்டோ, ஆலன், ஆன்சி, ஆல்வின், ரெஜினா, ஆட்ரின், ஏட்ரியன், அர்ஜின், கிறிஸ்டினி, ஏஞ்சலினா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தியோ வில்லியம்ஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அம்மாயி, தாத்தாக்கள், அப்பையி, மாமாக்கள், பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன்கள், அக்கா, அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். விழாக்குளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு விழாக்களை கொண்டாடுற அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களும் ஜெபங்களும். உங்களுக்கான இறை ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி இறை மக்கள் அனைவருக்கும் ஆசிகளந்த வணக்கம். இன்று இறைவன் நமக்கு அளிக்கும் இறையாசீர் திருப்பாடல் 91 இறைவார்த்தை 11. நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். இறைவனின் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் உறுதிப்படுத்தும் திருப்பாடல் இது.
நமக்கு துன்பம் வருகிற வேளையில் மட்டும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து பாதுகாக்கிறார் என்று இல்லாமல், ஆக எல்லா காலங்களிலுமே எல்லா வேளையிலுமே ஆண்டவரின் உடனிருப்பும் பாதுகாப்பும் நமக்கு உண்டு. அதுவும் மனிதர்களாகிய நம்மை பாதுகாக்க வானதூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார். இதிலிருந்து இறைவன் எந்த அளவுக்கு நம்மீது அன்பு வைத்துள்ளார் என்பதை நாம் உணர முடிகிறது. நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம், இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், சிறு குழந்தைகள் மீது நீங்கள் கவனமாக இருங்கள், ஏனெனில் இவர்களுடைய வானதூதர்கள் என் தந்தையின் முன் நிற்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் வளர வளர அந்த வானதூதர்களும் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துபவராக இருக்கின்றார்கள். எனவே அந்த வானதூதரின் பாதுகாப்போடு வளர்ந்து இறை ஆசிரை பெறுகின்ற மக்களாக நாளுக்கு நாள் நாமும் வளருவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது தங்கி தமது ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. ஆமென். சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம், நம்முடைய பணத்தை சேமிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இது புதியதாகவும் இருக்கலாம், புதியதாக இல்லாமலும் இருக்கலாம். இந்த வகையில் நம்ம பல நேரங்கள் அங்கலாய்க்கக்கூடிய விஷயம், என்னால் பணத்தை சேமிக்க முடியல எனக்கு சொன்ன சில ஆலோசனைகள்ல நாம் அதை கற்றுக்கொண்டு வாழ்வாக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நம்ம பிறக்கும். ஸோ அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, சிந்தித்து செயல்படுவோம், சிறப்பாக வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.